உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவர் வடலூர்ல இருக்கிறவங்க, அல்லா, ஏசு, இவங்களாம் நம்மளோட பெரிய ஆளுங்க. இவங்களே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்ல, உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும்ல. அதனால இதுக்குள்ள என்னன்னா, நம்ம சொல்ல 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 ஆர்வம் தான் அதிகமாகுது. அதோட உண்மைத்தன்மைக்குள்ள போய் நிக்கணும் அப்படிங்கிறது கம்மியாகுது. அதுதான் ஒருத்தர் கத்துக்கிட்டவர்கிட்ட இருக்கிற பயம் இருக்கு. இப்ப நம்ம எதை பயப்படுறோம் அப்படின்னா, ஒருத்தர் சொல்றதை கேட்டுட்டு இப்படி ஒண்ணு இருக்கு, நாம யதார்த்தமா போவோம் அப்படிதான் நினைக்கணும். அங்க ஒண்ணு இருக்கு, அதை தூக்கணும். எப்ப தூக்குறது? இப்ப என்கிட்ட 60% பேர் கேள்விகள் என்னது நான் கேட்டிருக்காங்க, உங்களை மாதிரி மாறணும், எப்ப மாறுது? நான் ஒருத்தர் மாறி இருக்கிறேன், அதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் 10 இடத்துல கூட கீழே விழுந்திருப்பேன், 10 இடத்துல கூட எந்திரிச்சிருப்பேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸை எல்லாத்தையும் எழுதவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அப்ப நேச்சரா நீ பயணிங்க. அப்ப என்ன மாதிரி மாறுறதுக்கான ஒரு சூழல் உருவாகும்னு சொல்லிட்டேன். ஆனா அவங்க அந்த பொருள் மாதிரி மாறணும், இல்ல அந்த பொருள் மாதிரி, அந்த பொருள் எப்ப ஆவறது, அது எப்படி ஆவறது, அது ஆவறத உடனே எனக்கு சொல்லி கொடுங்க, விளக்குங்க அப்படின்னா 60 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் நீங்க வாழ்றீங்க. அந்த ஐயா இருக்கிறாரு, ஒரு 60 ஆண்டுகள் அந்த ஐயா வாழ்ந்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை சொல்லுங்கன்னா எதை சொல்லுவாங்க? மகன்கிட்டயோ மகள்கிட்டயோ அவங்க என்னமா சொல்லுவாங்க? சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் சொல்லி கொடுப்பாங்க. பாக்கி எல்லாத்தையும் நீ உணரணும். ஒரு பொம்பளை பிள்ளை பெக்கிறோம், அந்த புள்ள பெக்கிற சுகம் என்ன, முதல் இரவு சுகம் என்னன்னு எந்த தாயும் விவாதிக்க மாட்டா ரொம்ப டீட்டெயிலெல்லாம். நீ போய் பார்த்துட்டு வா. அதேதான் தியானமும், அதேதான் பிரபஞ்சமும். ஓரளவு தான் அதை சுத்தி இருக்கிற சூழல்களை மாணவர்கள்ட்டையோ பொது வழியிலேயோ சொல்ல முடியும். அது ரொம்ப ஓப்பன் சொல்லும் போது அங்க அதை எக்ஸ்பீரியன்ஸா மாணவர்கள் எடுத்து உணர மாட்டாங்க, அதை ஆசையா பார்க்க தொடங்கியது. புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். நீங்க குழந்தை பெற்றுக்கிட்ட முதல் குழந்தை பெக்கிற பெண்மணிட்டெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க, எங்க அம்மா இப்படி ஒரு துன்பம் இருக்குன்னு சொல்லவே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அதுக்குள்ள அப்படி ஒரு பெயின் இருக்குங்கிறத. ஏன்னா எனக்கு வேற மாதிரி வலிச்சுடி, உனக்கு வேற மாதிரி வலிக்குண்டி. காரணம் உன்னோட உடலோட வாவு வேற, தன்மை வேற, உன்னுடைய குழந்தையோட வெயிட் வேற. எனக்கு இருக்கிற மாதிரியே அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உனக்கு உணராது. நான் என் கணவருடைய வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை மாதிரியே உன்னுடைய வாழ்க்கையை நான் அந்த மாதிரி சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இது என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக மாறுபடும். அந்த சூழல், அந்த காலம், அந்த சந்தர்ப்பங்கள், அந்த செயல்பாடுகள்லாம் இருக்கும். அப்ப என்னன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல மேலோட்டமாக எதெல்லாம் சொல்ல முடியுமோ அதை சொல்லுவாங்க. இப்ப நீங்களே உங்க பொண்ணையோ உங்க பையனையோ எதெல்லாம் மேலோட்டமா அவங்களுக்கு விவாதிக்க முடியுமோ அவங்கள சொல்லுவீங்க. ஒரு யோகி என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் ஓப்பன் டிரான்ஸ்பரண்டா பேசுவான். எப்படி பேசுவான்னா, சூட்சமத்துல பேசுவான். ரொம்ப வெளிப்படையா பேசுனா அது ஆசையா மாறிடு. இந்த கூடு விட்டு கூடு பாயணும்னு ஒரு சராசரி மனிதன் ஏன் நினைக்கணும்? நீங்களே சொல்லுங்க. புதையல் எடுக்கணும்னு ஏன் ஒரு சராசரி மனிதன் நினைக்கணும்? சித்து பண்ணணும்னு ஒரு சராசரி மனிதன் ஏன் நினைக்கணும்? சொல்லுங்க. அத போவோம், அதுவா சித்தியானா செய்ய. நான் ஏன் அதுவா அந்த செஞ்சிடணும், அதுவா அப்படி பறந்துடணும் அப்படிங்கிறது? அப்ப அது ஒரு உள்நோக்கமா போயிருது இல்ல. போகருடைய நூல்கள் இருக்கு, அதை படிக்கிறாங்க. படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு பழனியில ஒரு மலையில 2 பசங்க உட்காந்து கூடு விட்டு கூடு பாயிரன்னு உட்காந்து 2 பேரும் இறந்துட்டாங்க. அப்ப இந்த செயலை பற்றி நீங்க என்ன நினைப்பீங்க? சொல்லுங்க. அப்ப அவங்களுடைய தேடுதல் என்னன்னா, அந்த கூடு விட்டு கூடு பாயிறது தான் தேடுதலா இருக்கு. ஒருத்தர் நம்ம கிட்ட கூட்டம் வரணும், நம்மளை பிரபலம் அடையணும், நம்மளை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு ஏதாவது சித்து பண்றது, ஏதாவது மேஜிக் பண்றது. அப்ப இது எப்படி, இதோட வெளிப்பாடு என்ன? இதுக்கெல்லாம் காரணம் எதுன்னா, கொஞ்சம் அங்கங்க ஆன்லைன்ல வெளிப்படையா சில புத்தகத்துல இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சு சில குருமார்கள்ட்ட போய் நார்த்லயோ கேரளாவிலயோ அதுக்கான பயிற்சி முறைகளை எடுத்துட்டு அதை ட்ரை பண்றான் ஒருத்தன். இதை சொல்லி கொடுக்கறதுக்குன்னு நிறைய இடம் இருக்கு. பொதுவா இந்த குண்டலினி நரம்பெல்லாம் அப்படி எழுப்புறதுக்கெல்லாம் கிளாஸஸே எடுக்க கூடாது. அதை ஏன் எடுக்கிறாங்கன்னா, வேகமா ஒரு மனிதன் வளரணும், அவன் மேஜிக் பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த விஷயத்த அந்த மாதிரி தூண்டுறாங்க. இப்ப கதவை தர காற்று வரும்னு இருந்தாருல, அவரு நிறைய கிளாஸ்ல இதை தான் எடுத்தாரு. புரியுதுங்களா?
அப்ப அதோடைய நோக்கம் எதவா இருந்துச்சுன்னா, அப்பதான் நீங்கள் ஆனந்தமாக வாழ முடியும், அப்பதான் இந்த செயல் வடிவத்துக்குள்ள நீங்க வர முடியும், அப்பதான் நீங்க எப்பொழுதும் கஷ்டம் இல்லாம இருக்க முடியும். அப்ப இந்த குண்டலினி சக்தி விழிப்படைந்தவனுக்கு இந்த மாதிரி ஆனந்தம் கிடைக்குது அப்படின்னு இவங்க சொன்னோன்னே, ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு ஆனந்தம் கிடைக்குதோ இல்லையோ ஆனந்தத்தை கிடைக்கணுங்கிறதுக்கு அதை விரும்பினான். ஆனா அந்த நரம்பு விழிச்சா ஆனந்தம் கிடைக்காது, துன்பம் தான் கிடைக்குங்கிறத அந்த நரம்பு விழிச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். அது ஆனந்தம் கிடையாது, அது துன்பம். புரியுதுங்களா? ஒரு புலி வாய்க்குள்ள கையை விட்டா அது என்ன ஆகும்? துன்பம் தான். அது எப்ப இன்பமா மாறுனா, நீ எப்ப புலியா மாறுறியோ அப்பதான் அது இன்பமா மாறும். ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே உங்களுக்கு ஒரு நரம்போ உங்களுக்கு தலையிலேயோ ஏதோ ஒரு பகுதியில விழிச்சிருச்சுன்னா அது உங்க உடலை பயங்கர டிஸ்டர்ப் பண்ணிடும், உங்க உடலை பலவீனப்படுத்திடும். நீங்க முழுமையா வளர்றதுக்கு பெரிய பாதிப்பு அதுதான் ஏற்படுத்தும். ஒரு மனிதன் எப்பயுமே பெரிய காட்சியோ பெரிய ஆற்றலையோ பெரிய சக்தியையோ உடனே பெறக்கூடாது. ஏன்னா இந்த உடல் தாங்காது. அது வளர்ச்சியை, நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு பல்வேறுபட்ட தடைகளை உடல் சார்ந்து ஏற்படும். அதை எப்படி சரி செய்து அதை அடுத்த இடத்துக்கு போகணுங்கிறத அது தீர்க்கதரிசியான குரு கிடையாது. அப்ப அது என்ன பண்றது? அது தெரியாமையே பல்வேறுபட்ட மாணவர்கள் இந்த வாசி கலையிலையோ பல்வேறுபட்ட கழுத்து நரம்புல, தலையில, இதயத்துல, எத்தனையோ இடங்கள்ல உடல் துன்பத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க. அதிக உஷ்ணத்துல. இதெல்லாம் என்னன்னா மையமா அவங்க பார்த்த யூடியூப்ல பார்த்த வீடியோ, அவங்க குருநாதரோட கைடன்ஸ், அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய தூண்டுதல். நாம இப்படி மாறணும், இதை இன்னும் வேகமா செஞ்சு பார்ப்போம். நார்த்ல எல்லாம் இன்னும் சொல்ல போனா 12 மணி நேரம் 14 மணி நேரம் உட்காந்துட்டு இந்த இடுப்புக்கு கீழே காலில் எம்பி சுவாசத்தை வச்சு தியானம் பண்ணி 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 புஷ் பண்றாங்க. அந்த இடுப்புல இருக்கிற நரம்பு விழிச்சு தலையை தொடரணும். டோட்டலா நரம்பு தளர்ச்சி வந்துடும், இல்ல உடல் தன்மையே மாறி போயிடும், வேற மாதிரி போயிடும். அப்படி வேகமா விழிச்சு நீ என்ன சாதனை செய்ய போற? இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற செயல் வழி. அப்ப இது சும்மா அங்கங்கெல்லாம் நடக்கலைங்க. தமிழ்நாட்டுல இது சம்பந்தமா 25 விழுக்காடு நடக்குது. நார்த்ல இது சம்பந்தமா 40 விழுக்காடு நடக்குது. அப்ப தியானம் 100 விழுக்காடுல 65% ஆசையா பிறரை கவர்ற மாதிரி ஒரு செயலாக்கம் அங்க நடந்துகிட்டே. அப்ப ஒரு தனி மனிதன் உடல் நொந்து, மனம் நொந்து, குடும்பம் நொந்து, வாழ்க்கை நொந்து, துயரத்துக்கு போக்குறதுக்காக இறைவனை தேடி குருவை தேடி வந்தவன் இந்த தியானத்துக்குள்ள தியானம் பண்ணி திருப்பி துயரமாயிட்டான், உடலை துன்பமாக்கிட்டான். எதுக்காக வந்தான் தெரியுங்களா? 30 வருஷமா கொடூரமான கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு விடுதலை வேணும், குருவை ஆசீர்வாதம் பண்ணி இந்த தியானம் பண்ணி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வேணும்னு வந்தவன் அங்க இந்த மாதிரி கண்ணா புண்ணா பயிற்சியை பண்ணி அந்த 30 வருஷ வாழ்க்கையில இருக்கிற துன்பத்தோட பெரும் துன்பத்தை ஏற்படுத்திட்டான். இப்ப தியானம் பண்ணி துன்பம் அடைந்தவங்க தமிழ்நாட்டுல 40 விழுக்காடு மக்கள் இருக்காங்க. நீங்க நம்ப முடியுமா? 40 விழுக்காடு மக்கள் இருக்காங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1000 மாணவர்கள் தன்னுடைய உடலை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். தியானங்கிற பேர்ல, பயிற்சிங்கிற பேர்ல உணர்ந்து பண்றது இல்ல. புரியுதுங்களா? மார்ச் இங்க கிளாஸ், ஏப்ரல் அங்க கிளாஸ், மே அங்க கிளாஸ். இந்த உடல் மாறும். இந்த உடலை மாணவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு தெளிவடை வச்சு ஒரு நீர் மாதிரி அப்படியே ஸ்மூத்தா, நீர்லயே பல விதமா இருக்கு, ஸ்மூத்தா கொஞ்சமா போக வைக்கிற மாதிரி போக வைக்கணும். காட்டாறு மாதிரி போக வச்சோம்னா இந்த உடல் தாங்காது, பேராற்றல் வந்துடும். அதை தாக்கு பிடிக்கிறதுக்கும் அதை ரசிக்கிறதுக்கும் அதை ஆனந்தமா கொண்டாடுறதுக்கு அவன் லைவ்ல நிக்கணும்ல. ஒருத்தன் பெரிய எனர்ஜியா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மாத்திரையை போட்டா எனர்ஜி ஆயிடுவோம், பயங்கரமா அந்த கடத்துல இருந்து ஒரு பயங்கரமா ஒரு சாதனையை பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு.
அவன் என்ன பண்றான்னா, அப்படியா அப்படின்னாரு. ஆமா, எப்படி சொல்றீங்க? அதுக்கு ஒரு 3 பேரை ரெஃபரன்ஸ் காட்டிட்டார். இவங்கெல்லாம் இந்த மாத்திரையை போட்டோன்னா பயங்கர எனர்ஜியா நின்று களத்துல வேலை செஞ்சவங்கன்ட்டான். அவன் என்ன பண்றான்னா 5-6 மாத்திரையை போட்டான். கடைசியில களத்துல அவன் நின்னான். களத்துல நிக்கிற விஷயம் அவன்கிட்ட இல்ல. அவன் 10% வேலை செஞ்சான்ல, அந்த மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் 2% தான் வேலை செஞ்சான். எனர்ஜியா இருந்துச்சு, ஆனா வேலை செய்ய முடியல. அங்க என்ன ஆகி போச்சுன்னா, அவனே போதையில மிதக்கிறான், ஆனந்தமா இருக்கு, ஆனா வேலை செய்ய முடியல. இப்ப தியானத்துல உங்களுக்கு இந்த குறுக்கு வழியில சக்தி வந்துடும், ஆற்றல் வந்துடும், வேலை செய்ய முடியாது பாஸ். பொண்டாட்டி அங்க நிப்பா, புள்ள அங்க நிக்கும், எல்லாம் நிக்கும். நீங்கிட்ட அப்படியே ஆனந்தமா போதையில ஆடிக்கிட்டே நிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். ஆனா தியானம் என்பது வேலை செய்யணும், கடமையையும் செய்யணும், வேலையும் செய்யணும். அந்த தியானத்துக்குள்ள இருந்து எதை செய்ய வேண்டும், எதை உள்வாங்கணும்ங்கிறதெல்லாம் செய்யணும்னா நீ நேச்சரா இருந்தாதான் அந்த நேச்சர் உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு செயல் வடிவத்தை கற்றுக் கொடுக்கும். புரியுதுங்களா? இந்த மூளை, தலை, முடி எல்லாம் தாண்டி உடல்ல சில பகுதிகள் தானா விழிப்படையும். தானா விழிப்படைந்தா அதோடைய நேச்சர் தன்மைக்கு அந்த எந்த இடம் விழிப்படையுதோ அது சம்பந்தமாக இருக்கிற ரிலேட்டடாக இருக்கிற பிரபஞ்சத்தோடைய தொடர்பை ஏற்படுத்தும். அப்ப அது சம்பந்தமான காட்சியோ செயல் வடிவமோ இந்த ரெகுலர் ஃபார்முலாவிலேருந்து மாறுபடும். அப்ப நீங்க எப்படின்னா ஒரு தீவுல இருக்கிற மாதிரி இருப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தீவா இருக்கக்கூடாது, உலகமா இருக்கணும்னு சொல்றேன். இப்ப தீவுனா ஒரே ஒரு மையம் மட்டும் உடல்ல இருந்து வேலை செஞ்சா அது பர்ஃபெக்ட் கிடையாது, உடலை பலவீனப்படுத்தும். ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள நம்மளை வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஆப்போசிட்ல நீங்க ஃபுல்லா வளர தொடங்கினா அவங்க உங்களை ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்ப உங்க வீட்லயே என்னன்னா உங்களை ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க ஒரு தீவா இருக்கிறீங்க. அதே ஒரு உலகமா மாற தொடங்குறதுக்கான வாய்ப்பை பிரபஞ்சம் ஏற்படுத்தும். நீங்க எதுவும் ஏற்படுத்த வேண்டாம். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இன்னைக்கு தீவா இருக்கிறீங்க. இந்த தீவா இருக்கிறதுக்கு உங்க ஊரோ உங்க உறவோ நீங்களோ காரணம் கிடையாது, இயற்கையா நடந்தது. அதே மாதிரி இந்த உலகமா மாறுறதுக்கு இயற்கையா நடக்கும். அதுக்கு இடையில ஏதாவது யூடியூப் சேனலை பார்த்து எங்கேயாவது போய் ஆசிரமத்துக்குள்ள சிக்கி அந்த தீவையே விட்டு விடுவாங்க. அதை நீங்க பாத்துக்கல. இல்ல நான் உங்களுக்கு என்னன்னா, நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க, உங்களை ஆட்டோமேட்டிக்கா அது போக வைக்கும். இல்லைன்னா அந்த சூழல்கள்லாம் வரும். நீங்க என்னன்னா எங்க போகலன்னு இல்லை, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணணும். என்ன அனலைஸ் பண்ணணும்னா, நான் ஒரு பெண்ணா பிறந்தேன், ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன், ஆனா என் உடல்ல இவ்வளவு நாள் பருவ மாற்றம் அடையாதது இப்ப அடைஞ்சிருக்கு. இதுக்கு ரீசன் என்ன? இதுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அதுவா தானே நிகழ்ந்துச்சு. அதே மாதிரி அது போக்கிலே போனா இன்னும் அது நிறைய செயலை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்படிங்கிற அந்த செயலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க. அதுக்குள்ள நீங்க அடிஷனலா மனித செயலை தூண்டி நான் இன்னும் மேம்படைறேன், நான் இன்னும் குரு மாதிரி மாறுறேன்னா அது என்ன ஆகுன்னா அது வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்கு. உங்கள்கிட்ட மீண்டும் சொல்றேன், என்னன்னா இது நேச்சரா நிகழ்றது. அது நிகழட்டும். இன்னும் நிறைய ஒளியெல்லாம் அடிக்கும் உடல்ல, அதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்து பிரயாணம் பண்ணுங்க. நீங்க இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இப்போ ஒரு கலங்கரை விளக்கத்தை பார்த்துருக்கீங்க. உண்மையான விளக்கு, உண்மையான வெளிச்சம் தான் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த பிரயாணத்தை நீங்க என்னன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுங்களா? என்ன விட்டுருங்க, நீங்க நேச்சராவே சில வெளிச்சத்தை பார்த்துருக்கீங்க. அப்ப உடல்ல நேச்சராவே ஒரு மாற்றத்தை பார்த்துருக்கீங்க. அப்ப தானா இது நிகழுங்கிறதுக்கு சாட்சியே நீங்க தான். இதுல வேற யாரு? நான் என்னுடைய ரோல் கூட கிடையாதுங்க. அப்ப உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி யதார்த்தமா பிரயாணிச்சோமா பல இடங்கள்ல உடல்ல விழிப்படைஞ்சு மாற்றம் அடைஞ்சு நம்ம ஒரு நல்ல செயலை உருவாக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இது எல்லாமே மீண்டும் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பார்த்த மாதிரி சில வெளிச்சத்தை பல நாள் இருந்து பார்த்துட்டு அந்த இடத்தோடைய எக்ஸ்பீரியன்ஸ, நான் நடந்து வந்த பாதையில இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சொல்றேன். அப்ப அவரு மாதிரி ஒரு அத்தட்ட ஆசீர்வாதமோ இல்ல ஒரு சின்ன வழிகாட்டுதல் இருக்கிறது என்ன ஆகும்னா, ஒரு வழியில போறதுக்கான கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாம அந்த பாதையில போறதுக்கு உதவியா இருக்கும். அவ்வளவுதான். இது அது 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 இருக்கிறதுக்காக தானே உங்களை ஒரு சூழல்ல காட்டி இங்க கொடுத்துருக்குறாங்க. இதுவே எப்படின்னா, இதை ஆசீர்வாதமா தீட்சையா பார்க்காம இதையே நேச்சரா பார்த்துக்கிட்டு நீங்களாக தான் பிரயாணம் பண்ணணும்.
உங்ககிட்ட இந்த மாற்றங்கிறது என்னன்னா, நீங்க யதார்த்தமா இருக்கிறதா மாற்றம். நீங்க வேற எதையாவது ஸ்பெஷல் செயல் செய்யக்கூடாது, அடிஷனலா செய்யக்கூடாது. ஏன்னா அந்த உடல் என்பது அதுவா தானா ஒரு செயல் மாறும், அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதை நீங்க பாத்துக்க. இந்த தியானமா கொடுக்கறோம்ல, எதுக்கு தியானமா கொடுக்கறோம்னா, உடல்ல இந்த புருவ மத்தியிலையோ தலையிலையோ இதயத்திலையோ இல்ல சில இடங்கள்ல எங்கேயாவது நரம்பு எல்லாருக்கும் இயற்கையா விளைச்சிரும். அப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன அனுபவம் இருக்கும். அதை தியானமா ஒருத்தர் ப்ராப்பரா பண்ணும்போது என்னன்னா, அது சமன்பட்டு அது மேலும் அடுத்தடுத்த செக்ஷனுக்கு வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குது. பொதுவா இப்ப உடல்ல ஒரு இடத்துல ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரு லைட் எரியுது, பாக்கி இடம்லாம் இருட்டா இருந்தா அது சரியா இருக்காது. அப்ப அந்த ஒரு லைட்டை எல்லா இடங்கள்லயும் சமன் பண்ணணும், கொண்டு வரணும் அந்த அலைவரிசைய. அதே நேரத்துல உடல் சமமா இருக்கணும். அப்ப உடல் பல நாள் அந்த பிரயாணத்துக்கு தாங்கப்படணும். அப்ப அதுக்கு தான் ஒரு கலையை நம்ம பண்றது, அது சமன்படுத்துறதுக்கு, அது தெளிவடைய வைக்காது, வேற ஒன்றும் இல்லை. நீங்க எழுந்து தனித்தனியா உட்கார்ந்துருங்க. அந்த மாதிரி புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம் வெட்டவெளி சுத்தவெளி பரவெளி எங்கள் உடல் உயிர் பிரபஞ்சத்துக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்றது இது மந்திரம் மட்டும் இல்ல, சரணாகதியோட தத்துவம். சரணாகதிங்கிறது ஒரு மனிதர் அடைய முடியாதவங்க மந்திர வழியாகவும் அடைய முடியுங்கிறதுக்காக இந்த மந்திரம். இந்த மந்திரத்தோட விளக்கம் என்னன்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனல்ல அந்த நம்பர்ல நீங்க கேட்டீங்கன்னா எல்லா மந்திரத்துக்கும் விளக்கத்தை அவங்க உங்களுக்கு பிடிஎஃப்ல அனுப்பிச்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த தியானம் நேச்சர்லேருந்து அனுபவத்திலேருந்து எனக்கு ஒன்று கிடைச்சிச்சு. அதே மாதிரி நேச்சர்லேருந்து உங்கள்கிட்ட ஒன்று கொடுக்குறோம். நீங்கள் அது நேச்சராக, அது உங்கள் பொருள், அது உங்களுடைய செயலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்படி அதை நேச்சராக பயன்படுத்த முடியுமோ அது பார்த்துக்குங்க. அதே மாதிரி இச்சா சக்தி கிரியா சக்தி அப்படின்னு 2 மந்திரத்தை சொல்லுவாங்க. இச்சா சக்திங்கிறது லெஃப்ட் சைடில் 54 தடவை சொல்லுவாங்க. அப்போ ஒரு சைடு ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் ஒரு மனிதன் தன்னுடைய உடலை கவனிக்கணும். ஃபுல் ரைட்ல கவனிக்க கூடாது. லெஃப்ட் சைட்ல இந்த சுவாசத்திலேருந்து ஒரு பக்கம் கண்ணு கை காலு ஒரு பக்கம் இருக்கிறது லெஃப்ட் சைடு ஃபுல்லா 54 தடவையும் அவங்க இச்சா சக்தின்னு சொல்லும் போது ஒரு போர்ஷனை மட்டும் கவனிக்கணும். அந்த ஒரு போர்ஷனை கவனிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்படியே கொஞ்சம் தள்ளி இப்படி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு எம்டியா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பக்கம் ஏதோ கொஞ்சம் தண்ணி வழிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரியோ, ஏதோ ஒரு ஆற்றலோ, ஏதோ ஒரு வேலை நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற உடல் ரைட் சைடில் இருக்கிறது எம்டியா இருக்கிற மாதிரி ஒரு மனிதன் ஃபீல் பண்ணுவான். அதே மாதிரி கிரியா சக்தின்னு ஆரம்பிக்கும் போது ரைட் சைடு ஃபுல்லா அந்த கவனத்தை வைக்கணும், லெஃப்ட் சைடு எம்டியா வச்சிடணும். இப்ப இந்த 2 சைடையும் ஒரு மனிதன் 54 தடவை ஒன்னா பிளீஸ் பண்ணிட்டு வேலை செய்யணும். இது 7 மணிக்கு இரவுல தர்ற தியானம். அதுதான் இங்க நம்ம கொடுக்குறோம். 108 டைம் அவர் சொல்லுவாரு. அதை நீங்க கேட்டு நீங்க சொல்லுங்க. வீட்டுல வெளிப்படையாகவும் சொல்லலாம், உள்முகமாகவும் சொல்லலாம். உங்களுக்கான ஒரு இடத்துல நீங்க அதை பார்த்து பண்ணிக்கங்க. 7 மணிக்கு முடியலைன்னா நைட்டு 8 மணிக்கு பண்ணுங்க. 8 மணிக்கு முடியலைன்னா நைட்டு 12 மணிக்கு கூட பண்ணுங்க. சாப்பிட்டுட்டு பண்ணாதீங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுங்க. சாப்பிட்டுட்டீங்கன்னா 2 hours கழிச்சு பண்ணுங்க. வீட்டுக்கு தூரம் இருந்தா முதல் நாள் பண்ணாதீங்க பெண்கள், அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் பண்ணுங்க. வீட்டுக்கு தூரத்துக்கோ சாமிக்கு சித்தர்களுக்கோ தியானத்துக்கோ தீட்டெல்லாம் கிடையாது. உடல் பலவீனமா இருக்கும். உங்க கழிவு வெளியேறும் போது நீங்க மீண்டும் தியானத்தை செலுத்தினீங்கன்னா அந்த உஷ்ணம் போய் அந்த கழிவுக்கு இடையூறா இருக்கும், வர்றது தடைப்படும். ஒரு மனிதன் ரொம்ப ஹீட் ஆயிட்டானா அவனோட இருக்கிற அந்த மோஷன் கூட கழிவு கூட வராது. ஏன்னா அந்த வெப்ப சலனத்துல அது வெளியில ஏறதுக்கு ரொம்ப தாமதமாகும், ரொம்ப கஷ்டப்படும். அதே மாதிரிதான் ஒரு பெண்ணு வீட்டுக்கு தூரமா வர நேரத்துல உடலை ஃப்ரீயா விட்டாதான் அது டோட்டலா வெளியே 2 நாள் 3 நாள் ரிலீஃப் ஆனிச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பொண்ணு ஃப்ரெஷ்ஷா உட்காந்து தியானத்தை தொடரலாம். அதுக்குள்ள தீட்டு எதுவும் கிடையாது. அது ஒரு செயல் வடிவமா உடல்ல இருந்து பருவ மாற்றம் அடையிறதுக்காக அது வெளியேற்றத்துக்கான ஒரு செயலாக்கம். அதெல்லாம் உணர்ந்து புரிஞ்சு செய்யணும். தியானம் பழகிற ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளேயும் சாப்பாட்டு முறைகள்லையும் தன்னுடைய உடல் மேலையும் ஒரு கவனம் இருக்கணும். உடல் பித்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்தாங்கன்னா அது சம்பந்தமா கொஞ்சம் ட்ரபிள் ஆக வாய்ப்பு இருக்கு. ஹீட் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. மயக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் உடலை சமன்படுத்துறதுக்கு தன்னுடைய காய்கறிகள்லையோ தன்னுடைய சமையல் முறைகள்லையோ சாப்பாடு முறைகள்லையோ தவம் பண்ணுகிற மாணவர்கள் கவனமாக அதை பார்த்து கொள்ள வேண்டியது அவங்களுடைய தனி மனிதர்களுடைய பொறுப்பு.
இது ஒரு யோகி, ஒரு குருநாதர் மெனு ரெடி பண்ணி கொடுக்க முடியாது. இந்த உலகத்திலே தவத்துக்கு ஒரே ஒரு மெனு என்னன்னா, சாப்பிடாமே சுவாசத்தை மட்டும் கவனிக்கிறது தான் இதுக்கு மெனு. வேற எதை பண்ணாலும், தண்ணியை குடிச்சா கூட உங்களுக்கு அது பாதிப்பு தான். இப்ப நாம தண்ணியை குடிக்கிறோம், டீயை குடிக்கிறோம், காப்பியை குடிக்கிறோம், பக்கத்து கடையில போய் ஒரு ஆப்பிள வாங்கி திங்கிறோம், சிரமப்படுறோம், சந்தோஷம்லாம் படல. புரியுதுங்களா? அதை சரி செய்யறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். அதை எப்படி அதை சரி செய்யறது அப்படிங்கிறத ரெடி பண்ணிக்கிறோம். சந்தோஷப்பட்டெல்லாம் நம்ம ஒரு பொருளை எடுத்து சாப்பிடல. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தியானத்துக்குள்ள இருக்கிறது, தியானம் பண்றது, ஒரு கலையை கற்றுக்கிறது. நீங்க எந்த குருமாட்ட போங்க, எந்த கலையை வேணாலும் கத்துக்கங்க. உடல் சரியா வச்சுக்கணும். ஒரு உடலை ஒரு மலர் மாதிரி வச்சுக்கணும். அது உங்களுடைய பொறுப்பு. அது யாருடைய பொறுப்புனா உங்களுடைய பொறுப்பு. அது உங்களுக்கு பாதுகாப்போ, உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நிச்சயமா நீங்க இயற்கையா இருந்தா நம்ம வருவோம். அதை உங்களால பார்க்க முடியும். நீங்க பண்ற தியானத்துல, சூட்சமத்துல நம்மளுடைய அலைவரிசை இருக்கா இல்லையான்னு நீங்களே பார்ப்பீங்க. அவ்வளவுதான் என்னை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட ரொம்ப வெளிப்படையா சொல்ல வேண்டியது விஷயம். அப்ப நம்ம அப்பா அம்மா, நம்ம ஒரு பேச்சுலர் வாழ்க்கையில இருப்போம், இல்லை நம்ம வீட்டுல எல்லாத்தையும் திறந்துட்டு தனியா இருப்போம். ஆனா யாரும் நமக்காக உணவெல்லாம் பரிமாறி நமக்கு பெரிய பணிவிடெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். நான் தியானத்துல பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிடுவேன், நீ ஒழுங்கா அந்த பருப்பு சாதத்தை வச்சு கூட, மல்லி சாதத்தை வச்சு கூடலாம் வீட்டுல சொம்பால் அடி வாங்காதீங்க. உங்களை நீங்களே பார்த்துக்கங்க. ஏன்னா வீட்டுல எல்லாம் யாரும் கலெக்டர் ஆயிருவீங்கன்னா உங்களுக்கு பணிவிடை பண்ணுவாங்க, டாக்டர் ஆயிருவீங்கன்னா பணிவிடை பண்ணுவாங்க. தியானம் பண்ணி யோகி ஆயிருவீங்கன்னா யாரும் உங்களுக்கு பணிவிடை பண்ண மாட்டாங்க, போடுற சோறையும் போட மாட்டாங்க. அதனால நீங்க கொஞ்சம் அதை பார்த்துக்கங்க. ஏன்னா தியானம், கடவுள், பக்தி எல்லாம் பணம் கிடைக்கிறதுக்கு, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும்னாலதான் வீட்டுல உங்களை எல்லாம் கொஞ்சம் விட்டுருக்காங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் கிடைக்காது. குரு எல்லாத்தையும் திறக்கணும்னு சொல்லியிருக்காருன்னா உங்களை விட மாட்டாங்க. புரியுதுங்களா? இதோடைய விஷயம் தான். நீங்க உங்க அம்மாட்ட போய் சொன்னீங்கன்னா, உன்னையும் விடணுமா, விட்டாதான் எனக்கு ஒரு விஷயம் கிடைக்குமானா நீ போகாத அப்படின்ருவாங்க. புரியுதுங்களா? அப்ப அவங்க உங்களெல்லாம் எதுக்கு அலோவ் பண்றாங்கன்னா, நீ கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிற, அங்க போயிட்டு வா, சந்தோஷமா இருப்ப. ஏதோ குடும்பத்துல நீனும் கணவரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்க, ஏதோ ஒரு குருங்கிறாங்க, அவர்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. அவரோட ஆசீர்வாதத்துல இருந்து இந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும். சரி, இந்த புள்ள படிக்காம சுத்திட்டே இருக்கான், அவனையும் கூட்டிட்டு போய் அவங்க காலில் உழுவ வச்சு கொண்டு வா. எந்தெந்த கோயிலுக்கா போனா எந்த ஆள்கிட்டையும் போய் காலில் விழுந்துட்டு வா. என்ன மோசம் முழுகி போகுது, 400 500 பஸ்ஸுக்கு போனா போயிட்டு போகுது அப்படின்னு வர்றவங்களும் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனா உணர்ந்து தன்னையே அர்ப்பணிக்கிறவங்களும் நான் பாக்குறேன், சரண்டர் ஆகுறவங்களையும் நான் பாக்குறேன். சும்மா போயிட்டு வா, வந்துட்டாரு நம்ம ஏரியாக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாரு, போயிட்டு வா அப்படிங்கிறவங்களையும் நான் பாக்குறேன். அதே நேரத்துல என்னன்னு தெரியாம வர்றவங்களையும் பாக்குறேன். சரி, இங்க போய் தியானத்துல நானே பெரிய எக்ஸ்பர்ட், நானே பெரிய போதி தருமரு, இவர் என்ன பண்றாரு, இவர் என்ன கிளாஸ் எடுக்கிறாருன்னு பாக்குறவங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அப்புறம் அதே நேரத்துக்குள்ள இவர் சொல்ற தியானத்தையும் இந்த கலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன், ஆனா இவர் எப்படி கண்டென்ட் பண்றாரு அதை பார்க்கணுங்கிறவங்களையும் வர்றவங்களையும் நான் பார்த்திருக்கேன். புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் இயல்பா இருக்கும். இப்ப நமக்கு என்னன்னா, மார்க்கெட்ல இந்த பங்கு சந்தையில் இருக்கிற மாதிரி 7-8 தொழிலதிபர்கள் இருப்பாங்க இந்தியாவுல லீடிங். அந்த மாதிரி நான் லீடிங்ல வர்றதுக்கான நோக்கம் கிடையாது. என்னுடைய அனுபவத்துல என்னை இப்படி புஷ் பண்ணி இந்த உணர்வுகளை வெளிப்படுத்த வைக்கிறதுக்கான ஒரு சூழல் நடக்குது. அதை நான் ஆத்மார்த்தமா செய்யறேன். அவ்வளவுதான் விஷயம். இப்ப ஒரு பஞ்சபூதத்துல ஒரு தன்மை, ஒரு கேஸ் வாயு எப்படி கேஸை திறந்து விட்டா வெளியில வருது, அந்த மாதிரி அது வெளிப்படுத்துது இல்ல, அந்த மாதிரி என்கிட்ட இருந்து ஒரு விஷயம் வெளிப்படுது. அந்த வேலையை நான் சரியா செய்யறேன், அவ்வளவுதான். இதனால ஆப்போசிட்ல இருந்து எனக்கு எதுவும் வேணும், எதுவும் இருக்கணும்னு இருந்தா, அப்படி ஒண்ணு நினைப்பு வந்துருச்சுன்னா, நானும் டீச்சர் தான், நானும் உங்களை மாதிரி தான். அந்த நினைப்பு இல்லைன்னா நான் இதோட கொஞ்சம் கனெக்ட் ஆயிருக்கேன்னு அர்த்தம். என்னைக்காவது எனக்கு அந்த நினைப்பு வந்துருச்சுன்னா நான் இதோட கனெக்ட் ஆகல, நானும் இன்னும் நேச்சரோட கனெக்ட் ஆகல, ஆனா நேச்சரோட கனெக்ட் ஆன மாதிரி நான் கொஞ்சம் ஆக்ட் கொடுக்குறேன்னு அர்த்தம். இவ்வளவுதான் விஷயம்.